எப்படி சார் நீங்க மேட்ச் உங்களுக்கு எப்படி போச்சு? அமேசிங் மேட்ச், ஃபேண்டாஸ்டிக் மேட்ச். ஃபேண்டாஸ்டிக் மேட்ச். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில தான் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்களா? கண்டிப்பாங்க, அதுக்கு தான் சென்னை மேட்ச். கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஷூரா. சார் ஆனா இன்னைக்கு ரொம்ப டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்க போல இருக்கு எஸ்ஆர்எச் சிஎஸ்கே. அப்படி சொல்ல போனா டாமினேஷன்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஒரு பவுலிங் நம்மளுது இன்னைக்கு. வர ஸ்லைட் நிகில் இன்னைக்கு உள்ள போனாரு. நெக்ஸ்ட் மேட்ச் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பாரு, அவர் இருக்கணும். ஆமா, அமேசிங். பஞ்சாப் கூட தொடர்ந்து 2 மேட்ச் பஞ்சாப் கூட. சரி, என்ன ஜெயிப்பா? அதெல்லாம் முடிச்சிடலாம், அதெல்லாம் அடிச்சிடலாங்க. சேப்பாக்குள்ள இப்ப பாட்டிக்கு எஸ்ஆர்எச் ஆட விட்டு அமுச்சு விட்டோம். சோ அடுத்த மேட்ச் பஞ்சாப் தானே, அப்படியே முடிச்சிடலாம். 266 ரன் அடிச்சு அதே அடிச்சு ஜெயிக்கிறானுங்க அவனுங்க. ஒரு மேட்ச் தாங்க, எல்லா டீமும் ஒரு மேட்ச் தான் வரும். அது ஹைதராபாத் தலை மூட்டு வராது பாருங்க. ஹைதராபாத் தெரியுதா, தலையை மூட்டு வராது பாருங்க. அடுத்த மேட்ச் என்ன சொல்றாங்க என்ன ப்ரோ? பேக் கமிஷன் சைலண்ட் பண்ணவே இல்லையே, எங்க போறா தலைவர்? தமிழ் தெரியாதா? தமிழ் பத்தாடை, தமிழ் பத்தாடை. இங்கிலீஷ் ஆத்தா ஹே? தெரியாதுடா, தெரியல. தமிழ் தெரியுது பாரு. அவ்வளவுதான். இது எஸ்ஆர்எச் கட்டி போட்டுருவல ப்ரோ. அவ்வளவுதான். லைக் சிஎஸ்கேவா? அதெல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணிருந்தேன். சொல்லுங்க என்னாச்சு? அடிக்கல இந்த 287 தான் எங்க போச்சு? பேட்டிங் கூட இருக்கல, ஒரு பவுலிங் தைரியமா எடுத்துறாரு. ஏன்னா தலை முன்னாடி யாராவது 280 அடிக்கிறாரு. நான் ப்ரோ இருங்க, அவர் கேள்வி கேட்கறாருல, கேள்வி கேட்டு முடிச்சுட்டு வரேன். ஏன் ஒரு பேட்டிங் எடுக்கல? அவர் ஏன் பேட்டிங் எடுக்கல? ஏன் எடுக்கல? ஏதோ எல்லா மேட்ச்லயும் ஒரு நிமிஷம் சைலன்சர் சிஎஸ்கே ஃபாரெவர். சூப்பர். சரி, எல்லா மேட்ச்லயும் டாஸ் ஜெயிச்ச பேட் கமிஸ் பேட்டிங் எடுத்து 280, 250, 287 அடிச்சாரு. இங்க டாஸ் தானே ஜெயிச்சாரு. பவுலிங் ஏன் பயந்து எடுத்தாரு? ஒரு செட்டாக்கு கம்பேக்கு ஒரு மண்ணும் இல்ல. எதுக்கு பேட்டிங் எடுக்கல அவரு? எதுக்கு பேட்டிங் எடுக்கல? பதில் வேணும் ப்ரோ. எப்பயுமே ஏன்னா அடிக்க முடியாது, அடிக்க வக்கில்ல, தலைக்கு எதிரில அடிக்க வக்கில்ல உங்களுக்கு. ஆல்வேஸ் மும்பை இந்தியன்ஸ். இவன் யாரு? இன்டர்வியூ ஒண்ணு வெள்ள சொன்ன போட்டு வருவான், இல்ல எஸ்ஆர்எச் போட்டு வருவான். எஸ்ஆர்எச் போட்டா மும்பைனுவான், மும்பை காசு கொடுக்கலன்னுவாங்க. அடுத்து மறுபடியும் சென்னை போட்டு வருவான், சென்னை கப் வச்சனா ஆர்சிபின்னுவான். இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சத்தியமா கிரிக்கெட்டை வெறுத்துவேன் நான். வெறுப்பாகுது எனக்கு. இப்ப சன்ரைஸ் ஜெயிச்சு போற நாள்ல இருந்து எல்லாம் போட்டு பஞ்சாப் மேட்ச் எல்லாம் போட்டு. என்ன ப்ரோ தோல்வி வந்துட்டீங்களா? அவ்வளவு ப்ரோ இப்படி பண்ற? கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம் இந்த தடவை. குவாலிஃபை திருப்பி வருவாங்க, ஊதி விட்டு அனுப்பிடுவாங்க. ஃபைனல் சரியா? ஃபைனல் சரிங்களா? வர மாட்டேன். ராஜஸ்தான் தான் வரும் ஃபைனல்ஸ்க்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எஸ்ஆர்எச் எப்படி டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்களா? SRH, especially for Pat Cummins and Travis Head, okay? Remember this, 19th November, not in Chennai, okay? அதுவும் டோனி விளையாடும் போது யாரையும் சைலண்ட் பண்ண முடியாது. டோனி இஸ் இன் சென்னை. ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சிஎஸ்கேவும் எஸ்ஆர்எச்சும் வர மாட்டாங்க சார். வந்தாலும் வேணாம், திருப்பி தோக்க வச்சிடலாம். இதெல்லாம் நினைச்சு வந்தோம் ப்ரோ. கடைசியில ஒன் சைடா முடிஞ்சிச்சு. பட் ஒரே லைன்ல சொல்லணும். How was the match today? It was great. It was my first match and CSK won brilliantly. We didn't expect like the all wickets to be down, but it was great. Amazing. It's a one-side match, right? One-side match, absolutely. Match நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். நல்ல மேட்ச். ஒன் சைடா முடிஞ்சிச்சு. ஒன் சைடா மாத்திட்டோம், முடியல. ஸ்லைட் நிகில் உள்ள போனாரு. விசில் போடுங்க அண்ணா, சிஎஸ்கே விசில் போடுங்க அண்ணா. மேட்ச் எப்படி ப்ரோ? நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஒன் சைடா ஜெயிச்சிருக்கீங்க. அது ஆச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆனா 3 விக்கெட் பவர் பிளேல இருந்தாங்க. அதனால கொஞ்சம் ஒரிஜினலா 210 அடிக்கும் போது என்னடா கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ அப்படின்னு தோணுச்சு எங்களுக்கு. அடிக்கிறவனுங்க இன்னைக்கு பார்த்தா 130 கூட முதல் 2 விக்கெட் போனா கொஞ்சம் கம்ஃபர்டபிள். ப்ரோ மேட்ச் எப்படி ப்ரோ? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பேட் கமின்ஸ்க்கு சைலன்ஸ். வேர்ல்டு கப்ல எப்படி நம்மள ஃபைனல்ஸ்ல சைலன்ட் பண்ணாப்லயோ அதுக்கு ரிட்டர்ன் ரிவெஞ்ச் தான் இது. ஆனா அதே மஞ்சள் ட்ரெஸ் போட்டு சைலன்ஸ் பண்ணிட்டோமா? ஆமா அதேதான் பக்கா ரிவெஞ்ச் ப்ரோ. பக்கா பைசா வசூல் மேட்ச் இன்னைக்கு நடந்ததெல்லாம் பக்கா வசூல் மேட்ச். பாருங்க, ருத்ராஜ் 98 அவுட், டோனியோட என்ட்ரி எல்லாமே பக்கா. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் 4000 டிக்கெட் 8000 கொடுத்து வந்தோம். இன்னைக்கு போட்டு துவச்சு எடுத்துருவாங்க நினைச்சோம். ஆனா இன்னைக்கு பக்காவான டே அமைஞ்சிருச்சு. எவ்ரிதிங் இஸ் பக்கா ஃபைன். அடிச்சு நோத்திட்டாங்க. ஆமா இதான் எதிர்பார்க்க. கடைசி வரைக்கும் நீங்க வர மாட்டீங்க. கடைசி வரைக்கும் போட மாட்டேன். விளக்கு வச்சிருவாண்டா.
சூப்பர் மேட்ச் ப்ரோ. நல்லா பேக் கமின்ஸை சைலன்ஸ் பண்ணிட்டோம். தலை ஒரு பால் அடிச்சாலே அவ்வளவு சுகம் நம்மளுக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? என்ன ப்ரோ என்ன எதிர்பார்த்து வந்தீங்க நீங்க? 300 ரன் இருக்கும்னு நினைச்சு வந்தீங்களா? ஆமாமா நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. பத்திரனா செம bowling. அதே மாதிரி ருத்ராஜ் கேல் வச்சு 100 அடிக்க வேண்டிய ஜஸ்ட் மிஸ்ட். வேற லெவல் மேட்ச். பாத்தீங்கன்னா லைட் நிகில்ல வெளில போனாரு. ருத்ராஜ் கைக்வாட் 4 விட்டர்ல அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் டோனி என்ட்ரி பிடிச்சிருந்துச்சு. ருத்ராஜ் கைக்வாட் கேட்ச் பிடிச்சது பார்த்தேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. செம்மையா என்ஜாய் பண்ணோம் சார். சூப்பரா ஜெயிச்சிட்டோம். க்ரூஷியல் வின் நம்மளுக்கு தேவைப்பட்டது. சூப்பரா ஜெயிச்சிட்டோம் சார். டாமினேஷனோட ஜெயிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் ஒன் சைடட் மேட்ச் ஆயிடுச்சு பயங்கரமா. பரவாயில்ல சார். எஸ்ஆர்ஹெச் இப்படிதான் தோக்க வைக்கணும் சார். பேட் கமின்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தாரு. இது தேவைதான் அவங்களுக்கு. அப்போ அந்த பேட் கமின்ஸ்க்கு ஒரு சைலன்ஸ் ஒன்று போட்டுருங்க. ஃபைனல்ஸ்ல ஜெயிப்போம் சார். கப்பு நம்மளுக்கு தான். சிஎஸ்கே Match நல்ல இருந்தது. It was not our day. That's it. We meet in finals again with CSK. Final வந்துட்டீங்களா? அப்போ பாப்போம். Final வந்து பாப்போம். அன்னைக்கு பாப்போம். they are still in our dream that they are going to come to No, finals. no, we'll come to finals. Don't worry. Definitely not. We'll meet in Chennai at Chepak with CSK, SRH CSK. This is not our day. CSK is going to win again. என்ன ப்ரோ எஸ்ஆர்ஹெச் கமின்ஸ் எம்எஸ் தோனியை சைலன்ஸ் படுத்துவார் பார்த்தா எம்எஸ் தோனி கமின்ஸை சைலன்ஸ் படுத்துறாரு. வேற ஒண்ணும் இல்ல. தோத்தது மிகவும் வருத்தத்துக்குரியது. அப்படியே கூட வரீங்க. கூட அப்படியே நீங்க நின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. சொல்றேன் என்ன ப்ரோ கையில சிஎஸ்கே கொடி. ஆமா ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் டீ-ஷர்ட் எடிட் பண்ணி போடுவாங்க. நாங்க சந்தோஷமா வந்தோம், சிஎஸ்கே ஆஃப் பண்ணலாம்னு நினைச்சு எங்களை ஆப் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ரொம்ப கிரௌடே கொஞ்சம் இதா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயா வாங்க. அப்புறம் கலாய்க்கிற மேட்ச் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருந்துச்சு. இப்பதான் இது ஜாலியா வச்சு அமிச்சாங்க. நான் ஆர்சிபி ஃபேன். ஜெர்சில போட்டேன். ஆர்சிபி ஃபேன் எதுக்குப்பா? எஸ்ஆர்ஹெச் ஜெர்சில போட்டேன். வரும்போது ஜெர்சி இல்ல அவ்வளவுதான். மேட்ச் தோத்துட்டீங்கன்னு உடனே எப்படி சொல்றதா? ஆர்சிபி ஃபேன் தான் ப்ரோ. ஆர்சிபி ஃபேன் தான் ப்ரோ. சாரிஸ் போட்டேன். காலையில எம்ஐ இருக்கு. ஃபைனல்ஸ் கிடையாது. ஃபைனல்ஸ் பாருங்க ப்ரோ. எப்படி ஆர்சிபி குவாலிஃபை ஆனா எம்ஐக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப எஸ்ஆர்எஸ் மாறிட்டாங்க. அவ்வளவுதான். நல்லா என்ஜாய் பண்ணோம். செமையா போச்சா இன்னைக்கு மேட்ச்? நல்லா போச்சு. ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு மேட்ச். ஜாலியா எஸ்ஆர்ஹெச் டஃப் கொடுக்கணும் நினைச்சா சுத்தமா டஃப் கொடுக்கல. டஃப்பே கொடுக்கல இன்னைக்கு. டஃப்பே கொடுக்கல. மொக்கையா அடிச்சு. மொக்கையா போச்சுல நீங்க. அதுவும் ஹெட் அவுட் ஆனதா மொக்கை. அப்ப நம்ம ஃபைனல்ஸ் வந்துருவோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதெல்லாம் வந்துருவோம். பேட் கமின்ஸ்க்கு ஒரு சைலன்ஸ் சொல்லிட்டாங்க இன்னைக்கு. நீங்களும் அப்படியே எல்லாரும் ஒரு சைலன்ஸ் சொல்லிடுங்க. வயாட்டா இருக்கணும். மேட்ச் ப்ரோ சொல்லணும்னா சூப்பர். சென்னை ஜெயிச்சதுனால சந்தோஷம். ஆனா இன்னும் டைட்டா போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லாஸ்ட் ஓவர் கில்லர் ஒன்று லாஸ்ட் பால் ஃபினிஷர் எதிர்பார்த்து நாங்க ஸ்ரீலங்கால இருந்து வரோம் இந்த மேட்ச் பாக்குறதுக்காக. ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கோம். ஓகே தான். இவரு வெறியன், சிஎஸ்கே வெறியன். நான் உண்மையா சொல்றேன், நான் ஒரு மும்பை ஃபேன். நான் இந்த நண்பனுக்காக ஜெர்சியை வாங்கி கொடுத்து அவனே நானே போட்டுக்கிட்டு சிஎஸ்கே ஃபேனா இருக்கேன். வேற ஜெர்சில வந்திருக்கீங்க ரெண்டு பேரும். நாங்க அப்படித்தான். ஆல் அவுட் ஆக்கியாச்சு ப்ரோ. கடப்பார பேட்டிங் அப்படி இப்படின்னாங்க. ஆல் அவுட் பண்ணிட்டு கம்பேக், சரியான கம்பேக். இது நம்ம 4 ப்ரூவ் பண்ணிருக்கோம் ப்ரோ. சரியான மேட்ச். ஃபைனல்ஸ் எப்படி ப்ரோ? எஸ்ஆர்ஹெச் கூட பிளே ஆஃப்ஸ் ப்ரோ. ஈஸியா எஸ்ஆர்ஹெச் கூட தாண்டல. ஈஸியா வந்தா ஃபைனல் இங்க தான். இதே ஸ்கோர்ல 10 விக்கெட் எடுத்து ஈஸியா ஜெயிப்போம்.